என்ன பார்க்க போறோம்னா CSS ஓட செலக்டர்ஸ். லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து CSS ஓட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்போம். இன்லைன் CSS என்னன்னு பார்த்துருப்போம். இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சொல்லிட்டு CSSல ஒரு 3 டைப்ஸ் இருக்குங்கிறத பார்த்துருப்போம். ஸோ ஒவ்வொரு CSSம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இன்லைன் CSSனா என்ன அப்படின்னா ஒரு வித்தின் லைனுக்குள்ள நம்ம வந்து ஒரு டேக்கை ஸ்டைல் பண்ணுறதுக்கு தான் இன்லைன் CSS யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து லைக் ஒரு ஒன் டைம் சேஞ்சுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்டர்னல் CSSனா வித்தின் HTML காம்பவுண்ட் HTML பாடிக்குள்ள நம்ம யூஸ் பண்றதுக்கு பேர் என்ன யூஸ் பண்ணுறோம்னா இன்டர்னல் CSS. இது வந்து ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்றோம்னா இந்த இன்டர்னல் CSS யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே தானே? ஸோ அண்ட் தென் வந்து நம்ம தேர்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் CSS பார்த்தோம். ஒரு தேர்டா ஒரு வெளியில ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபைல வந்து நம்ம HTML கூட லிங்க் பண்ணி அது மூலமா ஸ்டைல் பண்ணோம். ஸோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்டர்னல் CSS பெரிய ப்ராஜெக்ட் உண்டு ஒரு மல்டி பேஜ் ப்ராஜெக்ட் நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ்டர்னல் CSS கிரியேட் பண்ணி அது மூலமாக தான் நம்மளோட HTML காம்பவுண்ட்ல ஸ்டைல் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த இன்லைன் அந்த இன்டர்னல் வந்து ஃபார் அ ஸ்மால் சேஞ்ச் அந்த இன்டர்னல் வந்து ஃபார் அ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனுக்காக ஸ்மால் வெப்சைட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செலக்டர்ஸ். CSSோட செலக்டர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஸோ செலக்டர்ஸ்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் கால் பண்றதுக்கு பேர செலக்டர் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கோம். இதில் ஒரு டே 1ல வந்து நம்ம நேற்று பார்த்தது இருக்கு லாஸ்ட் வீடியோவில். ஸோ அகைன் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு புது ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இதுக்குள்ள டே 2ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபோல்டரில் செலக்டர்ஸ் அண்ட் அகைன் இதுக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட் CSS யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? சரி, இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் நம்மளோட பாய்லர் பிரிண்ட் எடுத்து பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் செலக்டர்ஸில் என்னென்ன டைப் இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் யூனிவர்சல் செலக்டர். ஓகேவா? அண்ட் செகண்ட் ஒன் element selector and third one class selector and fourth one id selector and fifth one descendant selector அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன இருக்கு மொத்தம் 5 டைப்ஸ் இருக்கு செலக்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த யூனிவர்சல் செலக்டர் எப்படி டினோட் பண்ணுவோம்னா இந்த ஸ்டார் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ யூனிவர்சல் செலக்டர். ஸோ எலமெண்ட் செலக்டர் வந்து நம்ம HTML கால் பண்ணக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா கால் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் தென் கிளாஸ் செலக்டர் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா டாட் வச்சு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஐடி செலக்டரை ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி டினோட் பண்ணுவோம். அண்ட் டிசனன்ட் செலக்டரை இந்த மாதிரி கோலன் யூஸ் பண்ணி சீடோ கோலன்னு சொல்லி இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த செலக்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நார்மலாக நான் என்னோட பாடி டேக்ல ஒரு எலமெண்ட் ஒன்று வச்சுருக்கேன். ஓகேவா? H1 டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். வெல்கம் டு CSS கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து இதில் வந்து ஒரு H3 டேக்ல இது செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு நார்மலாக என்ன ஆகும், எனக்கு என்னோட ப்ரௌசரில் ரன் ஆகுது. என்ன ரன் ஆகுது? ஸோ டிஃபால்ட் நமக்கு எப்படி ரன் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி ரன் ஆகிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டைல் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒரு டேகையும் தனித்தனியாக கால் பண்ணி ஸ்டைல் பண்ணுவோம். ஓகே தானே? ஸோ இப்போ இதுக்கு மட்டும் நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுது இந்த லைனுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு சொல்லிடுச்சு. ஓகேவா? ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு கொடுத்தேன்னா ஸ்டைலில் பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு அது கொடுத்துருவோம்ல க்ரீன்னு சொல்லி கொடுக்கும். நீங்கள் என்ன ஆகுது இந்த லைனுக்கு மட்டும் க்ரீன்னு சொல்லி பேக்ரவுண்ட் கலர் வருது. ஸோ இன் பிட்வீன் கேப்ல நான் என்ன உங்களுக்கு இருக்கு ஒரு கேப் வருது. லைக் இந்த லைனுக்கு மட்டும் தான் எனக்கு என்ன ஆகுது பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல யூனிவர்சல் செலக்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகேவா? ஒரு ஸ்டார் போட்டுட்டு ஸ்டார் அப்படின்னா யூனிவர்சல் செலக்டர் இது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு என்டையர் ப்ரௌசரோட பேஜையுமே கால் பண்ணும். ஸோ டாப் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது எண்டு வரைக்கும் ப்ரௌசர் எங்கே வரைக்கும் கவர் ஆகுதோ அது வரைக்கும் கவர் பண்ணும். பார்த்துக்கோங்க, பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுது ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் CSS லிங்க் பண்ணணும். ஓகேவா? நான் லிங்க் பண்ணேன். லிங்க்ல போயிட்டு selectors.css சொல்லி கால் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ பாருங்க, ஸோ எனக்கு என்ன ஆகுது என்டையர் ப்ரௌசருமே எனக்கு ரெட் கலர்ல வருது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே பார்த்தோம் தனியாக பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கல. எனக்கு என்ன ஆச்சு இந்த இடத்துல
எனக்கு இங்கே மட்டும் பேக்ரவுண்ட் வந்துச்சு, இங்கே மட்டும் பேக்ரவுண்ட் வந்துச்சு. ஆனால் திரும்ப உங்களுக்கு பாருங்க, இங்கே போயிட்டு H1 டேக்கு ஸ்டைலில் பேக்ரவுண்ட் கலரில் க்ரீனு, ஸோ H3 டேக்கு அதே ஸ்டைலில் பேக்ரவுண்ட் கலரில் ஒயிட்னு கொடுக்குறோம் வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன ஆகுது, ஸோ இதுக்கான டேக்கில் மட்டும் பேக்ரவுண்டில் க்ரீன் வந்திருக்கு, இந்த H3க்கு மட்டும் ஒயிட் வந்திருக்கு. பட் இந்த இடத்துல ஸ்பேசஸில் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, எனக்கு ரெட்டு கவர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு பிறகு யூனிவர்சல் செலக்டர் எல்லா இடத்துலையும் எனக்கு என்ன பண்ணணும்னா கவர் பண்ணணும். யூனிவர்ஸாக எனக்கு என்ன பண்ணணும், கவர் பண்ணணும். ஸோ இதுதான் யூனிவர்சல் செலக்டரோட ஒர்க். ஓகேங்களா? ஓகே, சரி. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா எலமெண்ட் செலக்டர் வந்து சிஎஸ்எஸ்லேயே பார்த்துருக்கோம். ஒரு எலமெண்ட்டை கால் பண்ணி அதுக்கு நம்ம ஸ்டைல் பண்ணுறது. ஓகேவா? இப்போ H1 டேக் கால் பண்ணி அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், வெல்கம் டு சிஎஸ்எஸ் கிளாஸ்க்கு வந்து ஒரு ரெட் கிரீன் சொல்லி கொடுத்தோம்ல, இது வந்து எலமெண்ட் செலக்டர் லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ கிளாஸ் செலக்டர். அது என்ன கிளாஸ் செலக்டர் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க. நான் இந்த ரெண்டு கண்டென்ட்டையும் ஒரு டிவிஷனுக்குள்ளே போகிறேன். டிவிஷன் என்னன்னு இப்போ சொல்லியிருப்பேன், நம்ம லாஸ்ட் HTML எபிசோட்லேயே பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ டிவிஷன் அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு செக்ஷனாக எடுத்துக்கிறது. அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இந்த H1 H3 டேக் சேர்ந்தது ஒரு டிவிஷன். ஸோ என்டையர் வித்தையும் எடுத்துக்கிறதுக்கு பேர் டிவிஷன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டுக்கு மட்டும் ஸ்டைல் பண்ணோம். நமக்கு என்ன ஆச்சு, இந்த ரெண்டை மட்டும் நம்ம ஸ்டைல் பண்ணல, நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ தனியாக இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்துச்சு, இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்துச்சு, அப்படிதானே? ஸோ இப்போ இது நம்ம வந்து தனியாக கூட உங்களுக்கு போட்டு காட்டுறோம் பாருங்களேன். காப்பி பண்ணி வெளியில் என்ன பண்ணுறேன்னா அதை போட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கு H1 டேக்கு ஸ்டைலில் பேக்ரவுண்ட் கலரில் ரெட்டு கொடுக்குறோம். ஸோ H3 டேக்கு ஸ்டைலில் பேக்ரவுண்ட் கலரில் க்ரீன் கொடுக்குறோம். எனக்கு என்ன இருக்கு, இதுக்கு ஒரு கலர், இதுக்கு ஒரு கலர் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி திரும்ப வெல்கம் டு சிஎஸ்எஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஓகேவா? பட் ஒரு டிவிஷனுக்குள்ளே கண்டென்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு பார்த்தா கிளாஸ் செலக்டர். இந்த கிளாஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நேம், டைட்டில், இந்த கிளாஸ் நேம் நம்ம வச்சுக்கிறது தான். என்ன நேம் வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கிளாஸ் நேம் கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செலக்டர்ஸில் இந்த கிளாஸ் நேம் எப்படி டிஃபைன் பண்ணணும்னா டாட் வச்சு டிஃபைன் பண்ணணும். டாட் நான் கொடுத்துருக்கிற கிளாஸ் நேம். இப்போது இதுக்கு போய் பேக்ரவுண்ட் கலர் ரெட்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், ஸோ இந்த ரெண்டு கண்டென்ட்டுக்கும் சேர்த்து எனக்கு என்ன ஆகுது, அந்த பேக்ரவுண்ட் கலர் அப்ளிகேபிள் ஆகுது. ஓகேவா? இந்த ரெண்டு கண்டென்ட்டுக்குமே சேர்த்து நமக்கு இந்த பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகுது. ஸோ இதுதான் ஒரு கிளாஸ் செலக்டருக்கு ஒரு டிவிஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ யூனிவர்சல் செலக்டர் என்ன பண்ணுச்சு, எனக்கு எந்த ப்ரௌசருக்குமே அந்த ஸ்டைல் அப்ளை ஆச்சு. எலமெண்ட் செலக்டர் அந்த ஒரு எலமெண்ட்டை மட்டும் எனக்கு என்ன ஆச்சு, ஸ்டைல் அப்ளை ஆச்சு. கிளாஸ் செலக்டர் வந்து அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய எல்லா காம்போனண்ட்டுக்கும் என்ன ஆச்சு, எனக்கு வந்து கிளாஸ் செலக்டரில் ஸ்டைல் அப்ளை ஆச்சு. ஓகேவா? ஓகே, அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து ஐடி செலக்டர். ஐடி செலக்டர்னா என்ன அப்படின்னா, ஸோ பார்த்துக்கோங்க, நான் வந்து ஒரு டிவிஷன் ஒன்று எடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த டிவிஷனில் என்ன பண்ணுறோம், ஒரு ஐடி நேம் 1 அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதே ஐடி நேமில் இந்த கண்டென்ட்டை கால் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எனக்கு சிமிலர் டு சிஎஸ்எஸ் தான், பட் ஐடி நேம் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா வென் வி இன்க்ளூட் ஜாவாஸ்கிரிப்ட்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு லிங்க் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஐடி நேம் கால் பண்ணலாம். ஸோ இதே ஐடி நேம் வச்சு நம்ம சிஎஸ்எஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டைலும் பண்ணிக்கலாம். 1 அப்படி கால் பண்ணிட்டு இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன் சொல்லி கொடுத்துருக்கோம். எனக்கு என்ன ஆகுது, அந்த க்ரீன் கலர் அப்ளை ஆகுது. ஓகேவா? ஸோ ஐடி நேம் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ இன்கேஸ் எனக்கிட்ட மல்டிபிள் HTML ஃபைல் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ஃபைலும் ஒரு ஃபைல் கூட லிங்க் பண்ணுறதுக்காக ஐடி நேம் நமக்கு யூஸ் பண்ணிப்போம், ஐடி செலக்டர். ஸோ இந்த ஐடி நேம்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்கணும். ஒரே நேம் இருந்தோம்னா நமக்கு ப்ரௌசர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ எப்படி ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் லிங்க் பண்ணுறதுங்கிறது நம்ம அப்கமிங் வீடியோஸில் அது கரெக்டாக அந்த கண்டென்ட் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அண்ட் ஃபைனல் ஒன்று வந்து என்னென்னா டிசெண்டன்ட் செலக்டர். இப்போது நான் இந்த டிவிஷனில் நல்லா பார்த்துக்கோங்க, H1 and H3 டேக் ரெண்டு டேக். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கேன்சல் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி இன்லைனில் எடுத்துக்கணும்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். ஸோ இன்லைன் சீசஸ் கேன்சல் பண்ணிடுறோம், இதையும் கேன்சல் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ என்கிட்ட இப்போது ஒரு டிவிஷன், ரெண்டு டிவிஷன் இருக்குது. ரெண்டு டிவிஷனுமே H1 இருக்குது, H3 இருக்குது. இப்போ நான் ரெண்டு டிவிஷனில் இருக்கக்கூடிய H1க்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு கொடுக்க போகிறேன். ஓகேவா? இதுதான் H1. இது H1க்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு கொடுக்கணும்னா எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா, டிவிஷனில் இருக்கக்கூடிய H1 டேகு இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு கொடு. அப்போ எனக்கு என்ன ஆகுது, ரெண்டு டிவிஷன்ல இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் கலருக்கு மட்டும் ரெட்டுங்கிற கலர் கால் ஆகுது. ஓகேவா? ரெட்டுங்கிற கலர் கால் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிசெண்டன்ட் செலக்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. இது இல்லாமல் ஃபைனலாக ஒரு சீடோ கோட் கிளாஸஸ்ன்னு சொல்லுவது. ஓகே, அதாவது ஸ்டேட் செலக்டர்ஸ்.
நம்ம இது வந்து இதை பற்றி நான் சொல்லலை. பட் ஸ்டேட் செலக்டர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சீரோ கோட் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பாருங்களேன், இங்கே வந்து ஒரு பட்டன் ஒன்று வைக்கிறேன். பட்டனுக்கு கிளிக் மீன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கேன். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. கிளிக் மீன்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இப்போது இந்த பட்டனுக்கு சீரோ கோட் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு பட்டன், அந்த பட்டனை ஹோவர் பண்ணையில் எனக்கு என்ன ஆகணும், பேக்ரவுண்ட் கலர் பிளாக் ஆகணும் அண்ட் கலர் ஒயிட் ஆகணும். ஆக்சுவலாக எனக்கு நார்மலாக என்ன இருக்குது, பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு கிரே கலரில் இருக்குது. பட்டன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் பட்டனை வந்து கிளிக்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நார்மலாக கிரே கலர் இருக்குது. அண்ட் தென் நமக்கு என்ன இருக்குது, பிளாக் கலர் டெக்ஸ்ட் இருக்குது. பட் நான் என்ன சொல்லியிருக்கேன், பட்டனை ஹோவர் பண்ணல. ஹோவர்னு என்னென்னா மவுஸ் ஓவர் பண்ணையில் அதோட பேக்ரவுண்ட் கலரை பிளாக்காக பார்த்து ப்ளஸ் அதோட கலர் இருக்குல்ல, டெக்ஸ்ட் கலர் ஒயிட் ஆகாதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஹோவர் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆகுது, பேக்ரவுண்ட் கலர் பிளாக் ஆகுது அண்ட் டெக்ஸ்ட் கலர் எனக்கு ஒயிட்னு சொல்லி சேஞ்ச் ஆகுது. ஸோ இது மாதிரி தான் ஸ்டேட் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது இன்னும் நிறைய இருக்குது சீரோ கோடில். ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ஆக்டிவ் பண்ணுறேன். ஆக்டிவில் அதே மாதிரி என்ன கொடுக்குறேன், பேக்ரவுண்ட் கலரில் பிளாக்னு கொடுக்குறேன், கலரில் ஒயிட்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஆக்டிவ் எதுக்கு யூஸ் ஆகும்னா பார்த்துக்கோங்க, நான் ஹோவர் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆகலை, எதுவுமே சேஞ்ச் ஆகலை. இதே நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஒரு செகண்ட் கிளிக் பண்ணையில், கிளிக் பண்ணி ரிலீஸ் பண்ணல எனக்கு என்ன ஆகுது, கிளிக் மீங்கிற பட்டன் வந்து பேக்ரவுண்ட் கலர் பிளாக் ஆகுது, அதோட டெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது, ஒயிட்டாக சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, ஸோ இது மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சிஎஸ்எஸோட செலக்டர்ஸ் பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ லாஸ்ட் வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் செலக்டர்ஸ் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ இதில் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பற்றி. தேங்க்யூ.